ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய வைரலாக இருந்தது. நம்ம தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனி மனிதரின் வருமானம், ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா அபவுட் 2.4 லேக்ஸ் பெர் இயர். சரிங்களா? இது வந்து நேஷ்னல் ஆவரேஜை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள். நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.35 லேக்கு ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டில் இது வந்து 2.4 லேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விட்டர்லாம் நிறைய ஷேர் ஆச்சு. நானும் வந்து என்ன பண்ணேன், இதை வந்து ஒரு போஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி லிங்க்டின்ல பப்ளிஷ் பண்ணேன். என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன விஷயங்கள்னால இது வந்திருக்கலாம். அகைன் இது ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணல, பட் ஓவராலாக பிகாஸ் ஐ எம் ட்ராவலிங் டு லாட் ஆஃப் பிளேசஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிறதுனால எந்தெந்த ஊரில் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எதனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட சீக்ரெட் என்ன இந்த ஹை ஜிடிபி அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். அகைன் இது என்னோட தாட் தான். ஒரு 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 மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவில் நான் அதை பார்க்குறேன். சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஹாய், என்னோட பேர் ஆனந்த். நான் உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் எதனால் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஹைலி டெவலப்டு. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் எப்போதுமே டாப்பில் இருக்கும். டாப்பில் நம்பர் 1 இல்லைனா கூட அட்லீஸ்ட் நம்பர் 2 நம்பர் 3 இருக்கும் எல்லா பேராமீட்டர்லையுமே. இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆகட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஓவரால் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும், எல்லா இதுலேயுமே வந்து தமிழ்நாடு டாப் 5ல் இருக்கும். இன் மெனி கேசஸ் டாப் 1லேயே இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த லாஸ்ட் ஒரு ஆஃப்டர் ஃப்ரீடமே ஒரு 50-60 இயர்ஸை நம்ம நிறைய விஷயங்களில் மூவ் பண்ணிட்டோம். அதோட ரிசல்ட் தான் இந்த நம்பர் 1 நம்பர் 2 ஸ்பாட் எல்லாமே. தட் இஸ் ஒன் பார்ட். பட் தெர் இஸ் ஒன் மோர் சீக்ரெட் திங். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகலாம். சென்னை ஆப்வியஸாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் சென்னை எடுத்துக்குவோம். சென்னையோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா 2.66 லேக்ஸ் ஒரு ஆளுக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட மாதம் 22,000 ஒரு ஆள் சம்பாதிக்கிறாருன்னு அர்த்தம். விச் சீம்ஸ் டு பி ஏ நார்மல். இது கரெக்டான ஒரு நம்பர் மாதிரி தெரியுது. பிகாஸ் சென்னையில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகுது, ஒர்க்கிங் விமனும் ஜாஸ்தியாக இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓவரால் ஒரு பர்டிகுலர் நம்பரில் நிற்குது. சென்னையை விட ஜாஸ்தியாக இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம். 3.84 திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா 2.81 லேக்ஸ். சென்னையை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னு நான் யோசிக்கும் போது நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் சைடு, திருவள்ளூர் சைடில் தான் இருக்குது இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்துட்டு உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அப்போது வந்து இண்டஸ்ட்ரியில் ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு மக்கள் அங்கேயே பக்கத்துலேயே தங்கியிருக்காங்க. நிறைய பேர் இங்கேருந்து போயிட்டு வர முடியாது. சில பேர் போயிட்டு வராங்க, நிறைய பேர் அங்கேயும் தங்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பிகாஸ் அங்கே நம்ம பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா? சென்னையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ தேட் மே பி அ இஷ்யூ. அண்ட் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விமன் எம்ப்ளாயிஸ். நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லையுமே இப்போ விமன் எம்ப்ளாயிஸை ஒர்க் ஃபோர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஒன் பார்ட். அடுத்து நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 3.35. அகெயின் தட் சீம்ஸ் டு பி வெரி ஹை. அகெயின் அதுவும் சர்ப்ரைஸ் இல்லை, ஏன்னா கோயம்புத்தூர் இஸ் அ வெரி வெல் டெவலப்டு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பிளேஸ். அது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் அங்கே நிறைய நடக்குது. அண்ட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் கம்மி. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு நியூமரேட்டர் பெரிய நம்பராக இருக்குது, டினாமினேட்டர் சின்னதாக இருக்கும்போது ஆப்வியஸாக அங்கே ஹையர் சேலரிஸ் இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ விமன் எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்காங்க, நிறைய கம்பெனிஸில் பார்க்குறேன். அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் லிவிங்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சென்னையில் ஒரு 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 ஆவரேஜாக ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்றோம்னா ஒரு 70 ரூபா ஒரு தோசை ஆகுதுன்னா அதே தான் அங்கேயும் கோயம்புத்தூர்லேயுமே இருக்குது. ஸோ மோரலஸ் ஈக்குவல் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரோடு அண்ட் நாமக்கல். ஈரோடு அண்ட் நாமக்கல் வந்து தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா ஈரோடு பார்த்தீங்கன்னா 3.17 லேக்ஸு, நாமக்கல் வந்து 2.7 லேக்ஸு. அப்போது கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா சென்னையை விட ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி அதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் ரிலேட்டட், கார்மெண்ட் ரிலேட்டட் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. எஸ், வி ஆல் நோ தட். பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வந்து ஒரு 400 பேர் இருக்காங்கன்னா கூட ஒரு 40-50 பேர் தான், இல்லை 50-60 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே உள்ள சேலரி கேட்டகரியில் இருப்பாங்க. மெனி ஆஃப் த 300 பீப்புள் வந்து எனக்கு தெரிஞ்சு 350 இன் திஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20,000 ருபீஸோட கம்மியாக இருப்பாங்க சேலரி. ஒரு மினிமம் வேஜ், ஆப்ரேட்டர் லெவல், கொஞ்சம் சீனியர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து மேனுவல் ஒர்க், நிறைய அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆகட்டும், மிஷினில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே. ஸோ
இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியாக பெர் கேபிட்டா இன்கம் வருது அப்படின்னு யோசிக்கும் போது மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி கம்பெனிஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்வாங்க. விமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த பெல்ட்டில் நாமக்கல், ஈரோடு பெல்ட்டு, திருப்பூர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விமன் எம்ப்ளாயீஸ், ஏன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நான் பார்க்குறேன். ஸோ திஸ் கேன் பி த சீக்ரெட், ரைட்? இந்த விமன் வந்து இந்த ஒர்க் ஃபோர்ஸ் கேன் பி அ பிக் சீக்ரெட் ஃபார் திஸ் ஹையர் பெர் கேபிட்டல் இன்கம்னு நினைக்கிறேன். ஹோசூர் பார்த்தீங்கன்னா அகைன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு பிளேஸு. இப்போ வந்து பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா லாட் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஹோசூரில் வருது. ஹோசூர் இஸ் கோயிங் டு பி த இவி ஹப் ஃபார் டூ வீலர்ஸ், ரைட்? டூ வீலர் இவி ஓலாவோட ஃபேக்ட்ரி ஆகட்டும், டாடா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய வருது. ஆல்ரெடி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க, அசோக் லேலண்ட் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூரு இந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் நிறைய வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹோசூர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் சிட்டிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட்டு. அண்ட் கிருஷ்ணகிரி அகைன், அது ஹோசூர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கிருஷ்ணகிரியில் நிறைய அக்ரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மேங்கோ, கிருஷ்ணகிரி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் மேங்கோ அண்ட் மேங்கோ பல்ப் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கேயும் நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் இன்கம் லெவலில் நான் பார்க்க விருதுநகர் இஸ் அ குட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அகைன் வித் லாட் ஆஃப் ஆயில் மில்ஸு, ஃப்ளோர் மில்ஸு. ராஜபாளையம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னிங் மில்ஸு, டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்குது. சிவகாசி இஸ் அ குட் ஹப் ஃபார் கிராக்கர்ஸ், மேட்ச் பாக்ஸஸ் அண்ட் ஆல்சோ பிரிண்டிங். சிவகாசி நமக்கு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசு தான். ஆனால் சிவகாசியில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி, ரைட்? பிரிண்டிங் இஸ் ஆல்சோ, நீங்கள் பார்க்குற டைரிஸ், நோட் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து தான் வரும். தெரிஞ்சு 75-80% ஐ திங்க் வில் கம் ஃப்ரம் சிவகாசி. அங்கேயும் பார்த்தீங்கன்னா விமன் எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தி. கிராக்கர் ஆகட்டும், பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஸ்பின்னிங் மில்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ், ராஜபாளையத்தில் விமன் எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தி இங்கேயுமே. அடுத்து நம்ம போகிறோம் கன்னியாகுமரி, அகைன் ஹையர் இன்கம் இது. ஏன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி அங்கே அக்ரி பேஸ்டு, காயர் இருக்குது, பனானா ரிலேட்டடு, அப்புறம் தென்னை மரம், இந்த மாதிரி அதர் கேஷ் கிராப்ஸ் வந்து நிறைய. அண்ட் அகைன் ப்ராக்சிமிட்டி டு கேரளா பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டு, உங்களுக்கு ஓவராலாக ஃபர்டைல் லேண்டு. ஸோ எல்லாமே வந்து மணி கம்ஸ் த்ரூ என்ன சொல்கிறது அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸஸ் அப்படின்றதுனால. அப்போ அக்ரினாலே மணி நல்லா வருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல அது மாதிரி இல்லை. அது என்னன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எங்களோட நியூஸ் லெட்டர் இருக்குது. அதில் வந்து வி ஷேர் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல்ஸ் அண்ட் போஸ்ட் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுமாதிரி உங்களோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களோட டீம் மெம்பர்ஸை டெவலப் பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு வேறு 17 கான்செப்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸு, ஸ்டோர்ஸு, பர்ச்சேஸ், அப்புறம் சேஃப்டி ரிலேட்டடாக, இமெயில் எப்படி எழுதுறது, டேட்டா அனலைஸ் பண்ணுறது எப்படி எக்ஸலில், பவர் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஷாப் ஃப்ளோர் பர்சனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 200-300 பேர் படிக்கிறாங்க அதில். அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களோட டீம் மெம்பர்ஸ், ஸோ தட் தே கேன் ரன் யுவர் ஷாப் ஃப்ளோர் இன் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் வே. ஸோ அதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா அகைன் தூத்துக்குடியோட பெர் கேபிட்டாவும் ஹையராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டவுன் வித் போர்ட் இருக்கிறதுனால நிறைய சீ ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ப்ரான் ப்ராசஸிங் அந்த மாதிரியான இது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விமன் எம்ப்ளாய்மெண்ட், நிறைய விமன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம வருவோம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த பெல்ட் பார்க்குறீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் அக்ரி பெல்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ சர்ப்ரைசஸ், இதெல்லாம் லாஸ்ட்டில் இருக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், அப்புறம் பெரம்பலூர், அரியலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்ட், பியூராக அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இன்கம் தான். அகெயின் அவங்களும் வந்து நிறைய டிபெண்ட் ஆன் ரைஸ், அரிசி ரிலேட்டடான விஷயம் தான். இந்த அரிசிலாம் எப்படி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் இட் கோஸ் டு நம்ம கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அட் வெரி வெரி லோ காஸ்ட். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து வெஸ்ட் பெங்காலிலேருந்து வருது, ஒரிசாலேருந்து வருது. நீங்கள் டிப்பிக்கலாக கர்நாடகா பொன்னி, ஆந்திரா பொன்னி, ஒரிசா பொன்னின்னு தான் வாங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பொன்னி அரிசிலாம் ரொம்ப கம்மியாக தான் விளையுது. நம்ம தஞ்சாவூர் பெல்ட்டில் விளையிறதெல்லாம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் ₹1, ₹2 கொடுக்குற அரிசி. ஸோ அதனால் பெரிய வருமானம் இல்லை. அண்டு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா லாட் ஆஃப் மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் தீஸ் பிளேசஸ். நீங்கள் ஏன்னா அங்கே அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேறு ஒரு இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவை கன்சர்ன் ஏரியாவை நான் பார்க்குறேன். லெஸ் இண்டஸ்ட்ரியலைஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வரணும், வந்தால்தான் அந்த இடத்துல இன்கம் கூடும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா பியூராக நீங்கள் அந்த மேப்பை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிருக்குது. அங்கே எல்லாமே வந்து ஓவரால் பெர் கேபிட்டா இஸ் வெரி ஹை. எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகலையோ அங்கே எல்லாமே கம்மியாக இருக்குது.
அக்ரி பேஸ்டாக இருந்தால் கேஷ் கிராப்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு. அதாவது ரப்பரோ பனானாவோ இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி கோகோனட் ரிலேட்டட் அந்த மாதிரியான கன்னியாகுமரி மாதிரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டு அதெல்லாம் ஓகே. பட் வெறும் ரைஸை மட்டும் நம்பி தஞ்சாவூர் திருவாரூர்லாம் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்தால்தான் இட் வில் பி அ குட் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதனால் மைக்ரேட் ஆகி வராங்க. ஸோ இப்போ நம்ம அந்த தமிழ்நாடுடைய சீக்ரெட் பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது சீக்ரெட்டு என்ன சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா நிறைய விமன் எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறது ஒரு பிக் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வருதோ எங்கெங்கெல்லாம் விமன் நம்ம சேர்த்துக்கிறோமோ ஒர்க் ஃபோர்ஸில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இது நான் வந்து நார்த்தில் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெல்லியில் கான்பூர் ரக்மூர்லாம் அங்கெல்லாம் என்னென்னா விமன் ரொம்ப கம்மி மேனுஃபேக்சரிங்கில். அண்டு எதனால் நான் கேட்டிருக்கேன் இந்த அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விமனை வந்து வீட்டில் தான் இருக்கணும், ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலைக்கு போனாங்கனாலே இட்ஸ் அ ஷேம் டு த ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கே வந்து என்னது உன் ஒய்ஃபு வேலைக்கு அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த ஹஸ்பண்ட்டை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ தே டோன்ட் ஜென்ரலி அலோவ் விமன் டு ஒர்க் இன் அ மேனுஃபேக்சரிங் கைண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். எஸ்பெஷலி ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டெல்லியோ அந்த மாதிரி அர்பன் பிளேசஸ் சொல்லலை நான். ஐம் டாக்கிங் அபவுட் செகண்ட் டியர் சிட்டிஸ் லைக் கான்பூர், ரைட், ஸ்மால் பிளேசஸ். அதெல்லாம் அந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்து அவ்வளோவா சேர்க்கறது இல்லைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அகைன் நீங்கள் ரேஷோ பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு நான் பார்த்தேன் இந்த நம்பர் விமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 44-45 இருக்குது. பீகாரில் பார்த்தீங்கன்னா 10, யூபியில் பார்த்தீங்கன்னா 10-12 அந்த ரேஞ்சில் இருக்குது, ரைட். அந்த அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 times 4 times கம்மியாக இருக்காங்க. ஸோ திஸ் மே பி த சீக்ரெட் ஃபார் ஹையர் பெர் கேபிட்டா இன்கம் பிகாஸ் போத் விமன் அண்ட் த மேன் இன் த ஃபேமிலி தேர் ஒர்க்கிங். 2 இன்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஓவரால் ஃபேமிலியோட இன்கம் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக தே ஸ்பெண்ட் மோர் மணி ஆன் எஜுகேஷன், ஹெல்த் கேர், பெட்டர் எஜுகேஷன், இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஓவரால் டெவலப்மெண்ட். ஸோ திஸ் இஸ் மை அனாலிசிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டிகேட்டர், பெர் கேபிட்டா இண்டிகேட்டர் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். விமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் we have to respect women and get more women in the workplace. There is no doubt about it. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. And also click the bell icon so that whenever we post a new video, you'll get a notification. And also share it with your friends and family members so that they can also learn related to this. So thank you very much for watching. I'll talk to you in the next video. See you. Bye.